Pleasant students. அடுத்து important 5 mark எடுத்துறேன் கவனிங்க. பேஜ் புக் எடுத்துக்கோங்க. புக் பேஜ் நம்பர் 250 பேஜ் நம்பர்ல எக்ஸாம்பிள் 6.33 क्वेश्चन என்ன அப்படினா find the point of intersection of the lines அப்படினு கொடுத்து ரெண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சரியா? இது வந்து இன்டர்செக்ஷன் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இன்டர்செக்ட் ஆனா அந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படிங்கறது ஒரு क्वेश्चन. சரி, இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் கேட்டது முக்கியமான 5 மார்க் क्वेश्चन. இன்டர்செக்ட் கேட்டாங்க அப்படினா மேல இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன சொல்லிருக்கேன், நான் பாயிண்ட்னு சொல்லிருக்கேன், கீழ இருக்குது லைன் அப்படினு சொல்லிருக்கேன். சரியா? இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ட் ஆகுதான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இருக்க மேல இருக்கலாமா x - 1 = 0 கொடுத்தா 1 வரும். அது i வெக்டர். -2 வந்தா +2j வெக்டர். -3 வந்தா +3k வெக்டர். இது மேல இருக்கத a ன்னு எடுத்துக்கோங்க, கீழ இருக்கது b, இது c, இது d ன்னு எடுத்துக்கோங்க. சரியாமா? அப்ப இந்த வெக்டர் ஃபார்முக்கு மாத்தும்போது -1 + i வெக்டர், 2j வெக்டர், 3k வெக்டர். அடுத்து நான் என்ன பாயிண்ட்ஸ்லாம் ஒன் சைடு லைன்லாம் ஒன் சைடு எழுதிருக்கேன். அடுத்து b வெக்டர்ங்கிறது லைன், 2i வெக்டர், 3j வெக்டர், 4k வெக்டர். அடுத்து dங்கிற லைன் எழுதிருக்கேன், 5 வெக்டர், 2j வெக்டர், கீழ எதுவுமே இல்லாட்டி என்ன இருக்குதா இருக்கு உனக்கு 1 இருக்குதா எடுத்தோம், அப்ப k வெக்டர். சரியா உங்களுக்கு? அடுத்து பாயிண்ட்ல என்ன இருக்கு உனக்கு -4iங்கிறது +4ஆ இருக்கும். சோ ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போய்க்கணும் நமக்கு பாயிண்ட்ங்கும் போது 4i வெக்டர், j வெக்டர். பக்கத்துல எதுவுமே நம்பர் இல்லாதனால 0, அதனால நம்ம விட்டுறோம். சரியாப்பா? இப்போ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கோப்ளானர். கோப்ளானர்னா ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட். நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவோம் ஒரு தளம் பிளேன் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது ஒரே பிளேனுக்குள்ள உனக்கு இந்த 3 வெக்டர்ஸ் வரணும். அப்ப இந்த 3 வெக்டர்ஸும் வேற வேற இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே b வெக்டர், d வெக்டர், d வெக்டர்னா ரெண்டு வெக்டர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அந்த கோப்ளானர் 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோப்ளானர் அப்படின்னு சொல்லுவோம். கோப்ளானர்னா ஒன் ஆஃப் தி சர்ஃபேஸ், ஒரு தளத்தில் அமைது ஒரு பிளேன், இந்த மாதிரி ஒரு பிளேன்லயே எல்லா வெக்டர்ஸும் வருது அப்படிங்கிறத கோப்ளானர். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது =0 வந்துச்சுன்னா the line has a கொடுத்துருக்க கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் லைன் has a intersect ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் இது ஃபார்முலா c - a. c ல என்ன இருக்கு உனக்கு 4. அப்ப -aங்கிறது உங்களுக்கு அப்ப +1 என்ன எடுப்போம் நமக்கு -1. அடுத்து b. அடுத்து இங்க எனக்கு c - a இந்த லைன்ங்கிறது ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா எழுதிருங்க. ரெண்டாவது b ஃபுல்லா வரும், மூணாவது d ஃபுல்லா வரும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் நமக்கு இத டிட்டர்மினேஷன் கோட்ல தான் எழுதணும், க்ளோஸ்ட் பிராக்கெட் கொடுக்க கூடாது. சரி, c - a வரிசையை கண்டுபிடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் என்ன 4 - 1. அடுத்து இங்க என்ன இருக்கு உனக்கு நெக்ஸ்ட் 1 - 2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு உனக்கு 0, எதுவுமே இல்லாட்டி 0 - 3. சரியா? அடுத்து b. b யோட கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க 2 3 4. d யோட கோஎஃபிஷியன்ட் 5 2 1. சரியா? இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் என்ன வரும் உனக்கு 0 வரணும். வந்தால் மட்டுமே இட் இஸ் இன்டர்செக்டிங். அதுக்கு அப்புறம் தான் நீ அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அப்போ என்ன வரும் 3 -1 -3. இங்க என்ன வரும் 2 3 4. அடுத்து 5 2 1. இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா என்ன வரும் உனக்கு 3 மல்டிபிள் பண்ணா 3 -8. அடுத்து ஃபார்முலா மைனஸ்னா +1 ஆயிருமா உங்களுக்கு? ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணுங்க. 2 +20 னா -20, தென் -3 இன்ட்டு எலிமினேட் பண்ண என்ன வரும் 4 இந்த பிராக்கெட் நான் இங்கே போட்டுக்கிறேன் 4 -15 வருமாமா? சரி, இங்கே என்ன வரும் உனக்கு ஈக்குவல் பக்கம் நேரம் எழுதிக்கோ. ஈக்குவலுக்கு -15 5 3 - 5 3 - 8ங்கிறது -5 +1. இங்கே என்ன வரும் உனக்கு -18. அடுத்தது -3 இன்ட்டு -11 தட் இஸ் ஈக்குவல் டு -15. இங்கே என்ன வரும் உனக்கு -8 +33 that is equal to -33 +33 equal to 0. Therefore, given lines are intersect. அப்ப நமக்கு கண்டிப்பா கொடுத்திருக்கிறது இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். சரியா? இப்போ எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா உங்களுக்கு? இப்போ பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கொடுத்திருக்க ஈக்குவேஷன் இருக்குதுல்ல, அந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் SCT இதுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. ஒவ்வொரு ஈக்குவேஷன் நம்ம என்ன கொடுக்குறோம் SCTன்னு எழுதிக்கணும். சரியா?
x minus 1 equal to 2, y minus 2 by 3 equal to z minus 3 by 4 equal to s ன்னு எடுத்துக்கோம். இது எதுக்குன்னா இன்டர்செக்ட் ஆகுது, இதுக்கப்புறம் கண்டினியூஸ் ப்ரொசீஜர் என்ன பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாக எஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அடுத்து இது ஃபுல்லாக நம்ம டீன்னு எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் முடிச்சிடலாம், இண்டிவிஜுவலாக கொடுங்க பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் உங்கள் புக்கில் பார்த்தோம்னா நேரடியாக ஸ்டார்ட்டாக ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்படி எழுத முடியாது, தியரியாக கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்து மனப்பாடம் பண்ணாலும் வேஸ்ட். உங்களுக்கு சம் வந்து சிம்பிளை பண்ணி தான் எழுதி ஆகணும். சரியா? மேக்ஸிமம் தான் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2x மைனஸ் 1 அந்த பக்கம் வந்தால் +1. ஒய்யோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க. அதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 3x மைனஸ் 2 அந்த பக்கம் வந்தால் +2. இசட்டோட வேல்யூக்கு இது மல்டிபிள் பண்ணால் என்ன வருமா? அவனுக்கு 4x மைனஸ் 3 அந்த பக்கம் வந்தால் +3. இப்போ இது வந்து எக்ஸோடைய பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். சரியா? அடுத்து அதே மாதிரி செகண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். செகண்ட் ஒன்று என்ன இருக்கு உனக்கு? x minus 4 by 5 equal to y minus 1 by 2 equal to z by 1 equal to t. சரி, இங்கே என்ன வரும் உனக்கு? x minus 4 by 5 equal to t. அடுத்தது y minus 1 by 2 equal to t. அடுத்தது z by 1 equal to t. இங்கே என்ன வரும் உனக்கு? x equal to 5t plus 4, y equal to 2t plus 1, z equal to t. சரியா? இப்போ இது ரெண்டுமே நமக்கு கோஆர்டினேட் ஆக்சிஸ் x y. இப்போ எஸ்ஸுக்கும் டீக்கு நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒரு நமக்கு ஈக்குவேஷனில் 2s plus 1 equal to 5t plus 4. எக்ஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். சரியா உங்களுக்கு? அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் இது ஒன் சைடு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உனக்கு 2s plus 5t இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கோமா -5t. அதே மாதிரி 4 plus 1 அந்த பக்கம் போச்சுன்னா -1. அப்போ என்ன வரும்? 2s minus 5t equal to 3. சரியா? இது x உடைய கோஎஃபிஷியன்ட். ஏதாவது ரெண்டு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி நான் y எடுக்கிறேன். y என்ன மாதிரி உனக்கு? 3s plus 2 equal to என்ன இருக்கு உனக்கு? 2t plus 1. இந்த வேரியபிள்ஸ்லாம் ஒன் சைடாக கொண்டு வரேன். 3s minus 2t equal to 1 minus 2. அப்போ 3s minus 2t equal to -1. சரியாம்மா உங்களுக்கு? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்? எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். நம்ம 10th நம்ம படிச்சிருக்கோம் எலிமினேஷன் மெத்தட். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் எப்படி வரும் உங்களுக்கு? இங்கே 2 இருக்குது, நம்ம t ஏதோ ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இங்கே இப்போ நான் எஸ்ஸை கேன்சல் பண்ணுறேன். எஸ்ஸில் வந்து இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 இது 2. நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 மல்டிபிள் பை 3. 3ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? 3s 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6s minus 15t அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 9. செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் பை 2. 2ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? 6s 2னா -4t தென் ஈக்குவல் டு -2. எலிமினேஷன் மெத்தடில் கேன்சல் பண்ணுறோம். அப்போ இது 0 ஆயிருமா உங்களுக்கு? இங்கே என்ன வரும் உனக்கு? -11t ஈக்குவல் டு 11. டீயோட வேல்யூ என்ன இருக்கு உனக்கு? -1. t ஈக்குவல் டு -1 இன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிகாஸ் டீயோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? நான் ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சேங்க, அதனால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் போகணும்னு போகக்கூடாது. கண்டிப்பாக எஸ்ஸும் டீயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இதில் எதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2s minus 5 into -1 equal to 3. அப்போ 2s plus 5 equal to 3. then இங்கே என்ன வரும்? 2s equal to இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு? 2s minus 5t 3 minus 5 2s equal to -2 s equal to -1. s ஓட வேல்யூ t ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா நம்ம ஆக்சஸ் எழுதணும் பார்த்தியா? என்னென்ன ஆக்சஸ் எழுதணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்றை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் என்ன எடுக்கிறோங்க? 5t plus 4 கண்டுபிடிச்சோமா? அடுத்து y ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சோம்? 2t plus 1ன்னு எழுதணுமா? z ஈக்குவல் என்ன எழுதுனேன்? நான் tன்னு எழுதுனேன். கரெக்டாக அது இந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று எஸ்ஸில் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை டிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்றாலும் கண்டிப்பாக எஸ்ஸோட வேல்யூ டீயோட. நான் அப்போ டீயோட வேல்யூ கொண்டு போய் இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் பாக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு டீக்கு என்ன வரும் உங்களுக்கு? 5 into -1 plus 4. அடுத்தது y ஈக்குவல் என்ன வரும் உங்களுக்கு?
2 into -1 plus 1. அடுத்தது z equal to t ஓட வேல்யூ -1. சரியா? put t equal to என்ன எடுத்துக்கணும்? t equal to -1ங்கறத அந்த ரெண்டு பாக்ஸ் போட்டோம்னா அதுல ஏதாவது ஒன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கும் உங்களுக்கு? -5 plus 4 பை -5 plus 4. இங்க என்ன வரும் உங்களுக்கு? y equal to -2 plus 1. அடுத்தது z equal to -1. அப்ப வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? இதுக்கு -1 வருமா உங்களுக்கு? இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு? -1. இங்கே z equal to already -1. அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன வரும் உங்களுக்கு? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ங்கிறது -1, -1, -1. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? அப்ப இது 5 மார்க் क्वेश्चन. 6.7 ஃபுல்லாக 5 மார்க், இதுவும் 5 மார்க். ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ட் ஆகதான்னு கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் என்ன சொன்னோம்? சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி டி. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதும். அதுதான் என்ன சொல்லுவோம்? கோப்ளானரில் எழுதி அது என்ன பண்ணுவோம்? 0ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டேர்ம்ஸாக எஸ்ஸு, அடுத்த டேர்ம்ஸுக்குள்ள டீன்னு போட்டு எக்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோடைய வேல்யூ இண்டிவிஜுவல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்புறம் சால்வ் பண்ணி நம்ம எஸ்டி கண்டிப்பாக கண்டுபிடிச்சி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரணும். சரி, இந்த சம்மை வந்து ஒரு தடவை 2 தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? இதே மாதிரியே வந்து என்ன இருக்குது உங்களுக்கு? இன்னொரு சம் இருக்குது. அந்த சம்மை ஹோம்ஒர்க்காக செய்யுங்க. சரியாப்பா உங்களுக்கு? ஓகேப்பா, கவனிப்பா. இப்போ 4th சம் எக்ஸசைஸ் 6 ஹோம்ஒர்க் சொன்னால் ப்ரீவியஸ் சம் நடத்திட்டு அது என்ன சம் மாதிரியே இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸ் 6.5ல் 4th சம். சரியா? கொஷின் பார்த்துக்கோங்க. ஷோ தட் த லைன்ஸ் x minus 3/3 equal to y minus 3/1 comma அந்த ஈக்குவல் இல்லை comma z minus 1 equal to 0 and x minus 6/2 equal to z minus 1/3 comma y minus 2 equal to 0. intersect ஆகுதா? அதே சமயம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இன்னும் கேட்டுருக்காங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். நான் பாதி நடத்திடுறேன், மீதி வந்து நான் ஹோம்ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ z minus 1 equal to 0 மீன்ஸ் இந்த இடத்துல நான் கீழே 1 போடலாமா? போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? 1 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 1 போட முடியும். இல்லைனா இங்கே 0 தானே கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிக்கிற? 1 into 0ன்னு பிரிக்கலாமா? இந்த 0வை கீழே நீ கொண்டு வரணும். சரி, அப்போ இங்கே என்ன வரும் உனக்கு? 0ன்னு வந்துடும், இந்த இடத்துல 1ன்னு வந்துடும். சரியா உனக்கு? அதே மாதிரி இதை எப்படி பிரிக்கும்? 1 into 0ன்னு பிரிக்கும் போது அப்போ தான் இந்த இடத்துல ஈக்குவேஷன் 0 வரும். அப்போ இந்த 0வை கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. சரியா? இங்கே என்ன வரும் உனக்கு? 1 வரும். ஏன் அப்படின்னா உனக்கு ஈக்குவேஷன் புரியுற காரணம் இந்த இடத்துல சொல்கிறேன். சரியாம்மா? இப்போ ஏ வெக்டர் என்ன வரும் உனக்கு? மேலே இருக்கிறதெல்லாம் ஏ, இங்கே இருக்கிறது கீழே இருக்கிறது என்ன வரும்? பி வரும். இது சி, இது டி வரும். கரெக்டாக உங்களுக்கு? சரி, இப்போ ஈக்குவேஷனுக்கு வாங்க. ஏங்கிற என்ன இருக்கும் உனக்கு? ப்ளஸ் -3 இருந்தால் +3a இருக்கும். 3a வெக்டர் 3j வெக்டர். இங்கே என்ன இருக்கும் உனக்கு? மைனஸ்னா +k வெக்டர். சரியா? அடுத்து என்ன இருக்கும் உனக்கு? கீழே இருக்குது பியா? பி என்ன எடுப்பீங்க? 3a வெக்டர் -j வெக்டர் 0ங்கிறனால நான் எழுதல. அடுத்து என்ன இருக்கும் உனக்கு? சி வெக்டர். சி வெக்டர்னா 6i வெக்டர் மைனஸ் இங்கே இப்போ என்ன உனக்கு? y எழுதிட்டு தான் z எழுதணும். பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க. மாற்றி கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெளிவாக எழுதுங்க. இந்த இடத்துல என்ன வரும்? -2jங்கிறது +2j, இங்கே +k வெக்டர். கீழே இருக்கிறது d 2 3 2 3ங்கிறது 2i வெக்டர், z போது 3k வெக்டர். சின்ன ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐஜே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு சரி இப்போ ஃபார்ம் என்ன உங்களுக்கு? சி வெக்டர் மைனஸ் டி வெக்டர் கோப்ளான் எழுதுவோம். சி மைனஸ் ஏ வெக்டர், இது என்ன? பி வெக்டர் டி பி வெக்டர். இது கோப்ளான்ல எழுதுவீங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினேஷன் ஆஃப் சி மைனஸ் ஏ. இங்கே என்ன வரும் உனக்கு? 3 சி மைனஸ் இங்கே சி மைனஸ் ஏங்கப்போ 6 மைனஸ் 3ங்கிறது என்ன வரும் உனக்கு? 3 2 நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். சரி, 6 மைனஸ் 3 2 மைனஸ் 3 இங்கே என்ன வரும்? 1 மைனஸ் 1. அதானே உங்களுக்கு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு சி மைனஸ் ஏக்கு சப்ஜெக்ட். பியோட என்ன இருக்கு உனக்கு? 3 மைனஸ் 1 0. அடுத்து என்ன இருக்குமா உனக்கு? 2 ஜேயோட எதுவுமே இல்லை 0, கேயோடது 3. சரியா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினேஷன். இங்கே என்ன? 3 மைனஸ் 1 0 3 மைனஸ் 1 0 2 0 3 ஈக்குவல் டு 0 நான் சொல்கிறேன். எப்படி சொல்லலாம்? எனக்கு எனி 2 ரோ ஆர் காலம் ரெண்டு ஈக்குவலான எலமெண்ட் இருந்தால் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் பார்த்து 11th பார்த்துக்கோம். ஈக்குவலாக இருந்தால் 0 சொல்லிக்குமா? இப்போ ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன சொல்ல நமக்கு? சிம்பிளை பண்ணாலும் சரி, இல்லை கண்டிஷன் எழுதலாம் சரி. தட் இஸ் R1 இஸ் ஈக்குவலன் டு R2வாக இருக்குது. இந்த கண்டிஷன் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? நமக்கு therefore it is equal to 0. அப்போ என்ன சொல்ல நமக்கு? given
என்ன உனக்கு given lines are intersecting அப்படிங்கிறது எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் இருக்கிறத நீங்கள் ஈஸியாக ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஹோம்ஒர்க் பண்ணும்போது என்ன எழுதணும் இந்த இடத்துல இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக வச்சுக்கோங்க. சரி, இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். இந்த இடத்துல 0 இருக்குதாம்மா உங்களுக்கு. அப்போ என்ன வரும் z = 1ங்கிற வேல்யூ வந்துச்சு, z = 2ங்கிற வேல்யூ வந்துச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ட் மட்டும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு எக்ஸ் மட்டும் எக்ஸை சால்வ் பண்ணி போட்டோமா ப்ரீவியஸ் இது. அதே போல் ஃபஸ்ட்டு செட் ஃபுல்லாக ஈக்குவல் டு எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் உங்களுக்கு டீன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூக்கு 1 இன்னொன்று சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு எழுதணும். சரிப்பா, பாதி வரைக்கும் மிஸ் நானே முடிச்சிட்டேன். மீதி என்ன இருக்கு உனக்கு ஃபஸ்ட்டு செட்டை ஃபுல்லாக எஸ்ன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் செட்டை ஃபுல்லாக டீன்னு வச்சுக்குவேன். ஒய் வேல்யூ இசட் வேல்யூ அவனே கொடுத்துட்டாங்க. இங்கே நான் 2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன ஈக்குவல் அந்த பக்கம் போச்சுன்னா ஒய் = 2, இங்கே என்ன ஒரு z = 1. அப்போ இதை மட்டும் என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக எஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை டீன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு டேர்ம்ஸ் இண்டிவிஜுவல் இருக்கா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு ஆன்சர் எழுதி ஃபஸ்ட்டு கொஷினையும் இந்த கொஷினையும் ஹோம்ஒர்க் எழுதி எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. சரியாப்பா?